பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 மூன்றாவது பாட அலகான முழு எண்களில் கணித செய்கைகள் தொடர்பாக படிக்க இருக்கிறோம். அப்ப சென்ற வகுப்புல நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டு இந்த வகுப்பை நாங்கள் தொடர முடியும். முழு எண்களில் கணித செய்கைகள் தொடர்பாக சென்ற வகுப்புல நாங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்த்த நாங்கள், அதாவது இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட முழு எண்களுக்கு இடையில இரண்டுக்கு மேற்பட்ட கணித செய்கைகள் வரும்போது நாங்கள் என்னென்ன செய்வோம். ஒரு எண் கோவை ஒன்றில் கூட்டல் செய்கை அல்லது பெருக்கல் செய்கை மட்டும் கணித செய்கையாக உள்ள போது நாங்கள் எவ்வாறு பெருக்கிறது என்பது தொடர்பாக பார்த்த நாங்கள். அதாவது இப்ப உதாரணமாக 10 கழித்தல் 7 சக 2 இவ்வாறு 2 அல்ல 3, இங்க 3 முழு எண்கள் வந்திருக்குது. இந்த 3 முழு எண்களுக்கு இடையில 2 கணித செய்கைகள் வந்திருக்கு, கழித்தலும் கூட்டலும். அப்ப 3 முழு எண்களுக்கு இடையில் 2 கணித செய்கைகள் வந்திருக்கும் போது நாங்கள் இவற்றை என்ன செய்ய வேணும், இடமிருந்து பலமாக கணித செய்கைகள் உள்ள ஒழுங்குமுறையில நாங்கள் செய்ய வேணும். இடமிருந்து பலமாக செய்ய வேணும். இங்கிருந்து கூட்டலும் கழித்தலும் இருந்தாலும் சரி, பெருக்கலும் வகுத்தலும் இருந்தாலும் சரி, இடமிருந்து பலமாக இந்த கோவைகள் உள்ள ஒழுங்குமுறையின்படி நாங்கள் அவற்றை சுருக்க வேணும். முதலாவதாக என்ன செய்வோம், 10 7 கழிப்போம். 10 7 கழிக்கும் போது 3. அடுத்ததாக 3உடன் இவ்வளத்தையும் செய்துட்டோம். 10 7 கழிச்சிட்டோம், விடை 3. அதனுடன் 2 கூட்ட வேணும். 3உடன் 2 கூட்டினோம்னா 5 கிடைக்கும். ஆகவே நாங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்த்த நாங்கள், இவ்வாறு கூட்டலும் கழித்தலும் ஒரு எண் கோவையில் வரும்போது நாங்கள் இடமிருந்து பலமாக அவற்றை கணித செய்கைகள் உள்ள ஒழுங்குமுறைக்கு அமைவாக சுருக்க வேணும். அடுத்தது என்ன பார்த்த நாங்கள், வகுத்தலும் பெருக்கலும் கூட்டலும் கழித்தலும் வரும்போது ஒரு எண் கோவையில வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் ஆகிய 4 கணித செய்கைகளும் வரும்போது நாங்கள் என்ன செய்ய வேணும், முதலாவதாக வகுத்தலையும் பெருக்கலையும் இடமிருந்து வலமாக செய்ய வேணும். அடுத்ததாக கூட்டலையும் கழித்தலையும் இடமிருந்து வலமாக செய்ய வேணும். அப்ப ஒரு கோவையில கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் ஆகிய 4 செய்கைகளும் வரும்போது நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது என்ன, பெருக்கலையும் வகுத்தலையும் முதலாவதாக செய்ய வேணும். இடமிருந்து வலமாக. இடமிருந்து வலமாக போகும்போது முதலாவதாக பெருக்கல் இருந்தா பெருக்கலையும் அடுத்ததாக வகுத்தலையும் செய்ய வேணும். பெருக்கலையும் வகுத்தலையும் செய்த பிறகுதான் நாங்கள் கூட்டலையும் கழித்தலையும் செய்ய வேணும். இதுதான் முழு எண்களில் கணித செய்கைகள். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட முழு எண்கள் வரும்போது அந்த ஒழுங்குமுறை நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறை இதுதான். இப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன படிக்க போறோம் அப்படின்னா, அடைப்புகளுடனான கோவைகளை சுருக்குதல். இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கிறது அடைப்புகளுடனான கோவைகளை சுருக்குதல். அதாவது ஒரு எண் கோவை ஒன்றில் இவ்வாறு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் ஆகிய கணித செய்கைகளோட
அடைப்புக்கள் வரும்போது அடைப்புக்களுடனான எண்கோவைகள் தரப்படும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாங்கள் அந்த கோவையை சுருக்குவதற்கான ஒழுங்குமுறை என்ன என்பது தொடர்பாக இப்ப நாங்கள் படிக்கலாம். இப்ப இவ்வாறு அடைப்புகளுடனான கோவைகள் வரும்போது நாங்கள் செய்ய வேண்டியது, முதலாவதாக நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறை, முதலில் அடைப்பினுள் உள்ளவற்றை சுருக்க வேணும். இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடைப்புக்கள் வார மாதிரியான கோவைகளை சுருக்கும் போது முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, அடுத்ததாக செய்ய வேண்டியது என்ன, இதை நீங்கள் எழுதி கொள்ள வேணும். முதலாவதாக அடைப்பினுள் உள்ளவற்றை சுருக்க வேண்டும். அடைப்பினுள் உள்ளவற்றை சுருக்க வேண்டும். முதலாவதாக என்ன செய்ய வேணும்? அடைப்புக்குள்ள இருக்கிறத சுருக்க வேணும். இரண்டாவதாக என்ன செய்ய வேணும்? அடுத்ததாக பெருக்கலையும் வகுத்தலையும் இடமிருந்து வலமாக சுருக்க வேணும். அடுத்ததாக பெருக்கலையும் வகுத்தலையும் இடமிருந்து வலமாக சுருக்குவோம். பெருக்கலையும் வகுத்தலையும் இடமிருந்து வலமாக சுருக்குதல். இறுதியாக என்ன செய்ய வேணும்? இறுதியாக கூட்டல் கழித்தல் பகுதிகளை இடமிருந்து வலமாக சுருக்குவோம். இறுதியாக கூட்டலையும் கழித்தலையும் இடமிருந்து வலமாக சுருக்குவோம். ஆகவே பிள்ளைகள், அடைப்புகளுடனான கோவைகளை சுருக்கும் போது, எண் கோவை ஒன்றில் அடைப்புகள் வரும்போது, அடைப்பு, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆகிய கணித செய்கைகள் வரும்போது முதலாவதாக அடைப்பினுள் உள்ளவற்றை சுருக்க வேண்டும். இரண்டாவதாக அடைப்புக்குள்ள இருக்கிறத சுருக்கின பிறகு பெருக்கலையும் வகுத்தலையும் இடமிருந்து வலமாக சுருக்க வேணும். இறுதியாக கூட்டலையும் கழித்தலையும் இடமிருந்து வலமாக சுருக்க வேணும். இதை எழுதி கொள்ளுங்கோ. இது தொடர்பான கேள்விகள் நாங்கள் இப்ப செய்ய போறோம். அப்ப நாங்கள் கேள்விகள் பார்க்கலாம். முதலாவதாக சுருக்குக. சுருக்குக
அடைப்புக்கள் வார மாதிரியான கோவைகளை சுருக்க போறோம். ரைட், சுருக்குக. அடைப்புக்குள்ள 12 கூட்டல் 5 அடைப்பை மூடிட்டோம். கழித்தல் 3. அடைப்புக்குள்ள என்ன இருக்குது? 12உடன் 5 கூட்டப்படுற மாதிரி இருக்குது. 12உடன் 5 கூட்டுற மாதிரியான அடைப்பு. அதுல இருந்து நாங்கள் 3 கழிக்க வேணும். அப்ப நாங்கள் என்ன படிச்சிருக்கிறோம்? அடைப்புக்கள் உடனான கோவைகளை சுருக்கும் போது முதலாவதாக செய்ய வேண்டியது என்ன? அடைப்பினுள் உள்ளவற்றை சுருக்க வேணும். அடைப்புக்குள்ள என்ன இருக்குது? 12 சக 5, 12 கூட்டல் 5, 12 5உடன் கூட்டும் போது என்ன கிடைக்கும்? 17. இப்ப என்ன செய்துட்டு அடைப்ப இல்லாம ஆக்கிட்டான். 12உடன் 5 கூட்டும் போது 17. 17க்கு அடைப்பு தேவையில்லை. 17 ஒரு சனி இலக்கம். 17க்கு அடைப்பு தேவையில்லை. ஆகவே 17. மீதியாக என்ன இருக்கு? கழித்தல் 3. இனி நாங்கள் 17ல இருந்து 3 கழிக்கும் போது 14 விடையாக எழுத முடியும். ஆகவே பிள்ளைகள், அடைப்புகளுடனான கோவைகளை சுருக்கும் போது நாங்கள் பார்த்த விதிமுறைக்கு அமைவாக சுருக்க வேணும். அடைப்புகளுடனான கோவைகள் தரப்படும் போது முதலாவதாக அடைப்புக்குள்ளே இருப்பதை சுருக்க வேணும். அடைப்புக்குள்ளே இருக்கிறத சுருக்கி அடைப்பை இல்லாமல் செய்ய வேணும். பிறகு நாங்கள் மீதியாக இருக்கிறத சுருக்க வேணும். 12உடன் 5 கூட்டினோம்டா 17. அடைப்பு நீங்கிட்டு மீதியாக என்ன இருக்குது? கழித்தல் 3. அப்ப கழித்தல் 3 எழுதுவோம். இனி 17 கழித்தல் 3. 17ல இருந்து 3 கழிக்கும் போது என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். இந்த கேள்வியை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக 2வதாக சுருக்குக. எழுதி கொள்ளுங்க. 25 வகுத்தல் 7 சய 2. 7 கழித்தல் 2. 25 வகுத்தல் 7 கழித்தல் 2 அடைப்புக்கு உள்ளே. 22 வகுத்தலுக்கு அங்கால அடைப்பு தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த கேள்விக்கும் என்ன செய்ய வேணும்? முதலாவதாக அடைப்பினுள் உள்ளவற்றை, அடைப்புக்குள்ளே இருப்பவற்றை சுருக்குவோம். அப்ப அடைப்புக்குள்ள இருக்கிறத சுருக்க போறோம். அப்ப முன்னுக்கு இருக்கிறது எல்லாம் என்ன செய்வோம்? அப்படியே எழுதுவோம். என்ன இருக்கு? 25 இருக்கு, வகுத்தல் இருக்குது, அடுத்ததாக அடைப்பு இருக்குது. இப்ப இது ரெண்டையும் 25 வகுத்தல எழுதிட்டு அடைப்பை நாங்கள் சுருக்குவோம். அடைப்புக்குள்ள என்ன இருக்கு? 7ல இருந்து 2 கழிக்க வேண்டும். அப்படி என்று அடைப்புக்குள்ள இருக்குது. 7ல இருந்து 2 கழிக்கும் போது என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஆகவே 25ல இருந்து 5 7ல இருந்து 2 கழிச்சு 5 எழுதிட்டோம். அப்ப என்ன இருக்குது? 25 வகுத்தல் 5. 25னை 5ஆல் வகுக்க வேணும். 25னை 5ஆல் வகுத்து விடை எழுதுவோம். 25ஐ 5ஆல் வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? 5 என்பது விடையாக கிடைக்கும். ஆகவே அடைப்பு எங்க இருக்குதோ அங்க உள்ளவற்றை சுருக்க வேணும். அப்ப அடைப்பை சுருக்கிற வரைக்கும் மற்ற இலக்கங்களை அப்படியே நாங்கள் எழுதி கொண்டு வர வேணும். மற்ற இலக்கங்கள், குறியீடுகள் எல்லாவற்றையும் அப்படியே எழுதி கொண்டு வர வேணும். அடைப்பை சுருக்கும் வரை அந்த இலக்கங்கள் அந்த குறியீடுகளுடன் அவ்வாறு இருக்க வேணும். முதலாவது 25 எழுதிட்டோம், வகுத்தல் எழுதிட்டோம். அடுத்ததாக அடைப்பை சுருக்கிறோம். 7ல இருந்து அடைப்புக்குள்ள என்ன இருக்கு? 7ல இருந்து 2 கழிக்க வேண்டும் என்ற அடைப்புக்குள்ள இருக்குது. 7ல இருந்து 2 கழித்தோம்னா 5. இனி என்ன வந்துட்டு? 25 வகுத்தல் 5. 25 வகுக்க தெரியும். 5ஆல் வகுக்கும் போது 5 விடையாக கிடைக்கும். ஆகவே நாங்கள் இவ்வாறு அடைப்புகளுடனான கோவைகளை சுருக்கும் போது முதலாவதாக அடைப்பினுள் உள்ளவற்றை சுருக்கி அடைப்பை இல்லாமல் செய்த பிறகு மீதியாக இருக்கக்கூடிய
எண்களை குறியீடுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி நாங்கள் சுருக்க வேணும் என்பதை தெரிந்து கொள்ள வேணும். அடுத்ததாக அடுத்த கேள்வி பார்ப்போம். மூன்றாவதாக சுருக்குக. ஐந்து பெருக்கல் 2 கூட்டல் 7 அடைப்புக்குள்ளே வகுத்தல் 3. அப்ப இங்க என்னென்ன கணித செய்கைகள் வந்திருக்கு, பெருக்கல் வந்திருக்கு, வகுத்தல் வந்திருக்கு, அதோட அடைப்பும் வந்திருக்குது. இப்ப இவ்வாறு வரும்போது கணித செய்கைகள் அடைப்புகளுடன் வரும்போது நாங்கள் செய்ய வேண்டிய விதிமுறைக்கு அமைவாக இவற்றை சுருக்குவோம். முதலாவதாக அடைப்பை சுருக்க வேண்டும். அடைப்பை சுருக்கும் வரையிலும் அடைப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இலக்கங்கள் குறியீடுகளை அப்படியே நாங்கள் எழுத வேணும். என்ன இருக்கு? 5 பெருக்கல், அடுத்ததாக அடைப்பு. முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? அடைப்பை சுருக்க வேணும். அடைப்புக்குள்ள என்ன இருக்குது? 2 7 கூட்ட வேணும். அடைப்பு 5 பெருக்கல் அடைப்புக்குள்ள 2 கூட்டல் 7 இருக்குது. முதலாவதாக அடைப்புக்குள்ள இருக்கிறத சுருக்குவோம். 2 7 கூட்டி எழுத வேண்டும். 2 7 கூட்டினோம்னா 9. அடுத்ததாக அப்ப அடைப்பை சுருக்கிட்டோம். மீதியாக என்ன இருக்குது? வகுத்தல் 3. அடைப்பை சுருக்கும் வரையிலும் நாங்கள் மீதியாக இருக்கக்கூடிய இலக்கங்கள் குறியீடுகளை அப்படியே அந்தந்த இடத்துல எழுத வேணும். இனி அடைப்பை இல்லாம செய்துட்டோம். 5 பெருக்கல் 9 வகுத்தல் 3. அப்ப ஒரு எண் கோவையில பெருக்கலும் வகுத்தலும் இடம்பெறும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இடமிருந்து வலமாக அவற்றை சுருக்க வேணும். இடமிருந்து வலமாக ஒழுங்குமுறை அதுதான். இடமிருந்து வலமாக சுருக்குவோம். 5 பெருக்கும் போது 45 ஒவ்வொன்றாக சுருக்குவோம். முதலாவதாக அடைப்பை சுருக்கிட்டோம். அடுத்தது பெருக்கலை செய்கிறோம். 5 தர 9 45. அப்ப 2 பெருக்கி 45 போட்டுட்டா மீதியாக என்ன இருக்குது? வகுத்தல் 3 இருக்குது. இனி 45 இறுதியாக நாங்கள் 3ஆல் வகுப்போம். 45 3ஆல் வகுக்கும் போது 15 என்று எங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஆகவே பிள்ளைகள் இப்ப பாருங்க, முதலாவதாக அடைப்பை சுருக்கிற வரை இங்கே உள்ள இந்த வகுத்தல் 3 இறுதி வரை வந்து கொண்டே இருக்குது. நாங்கள் என்ன கணித செய்கையை செய்கிறோமோ அதை செய்து முடிக்கும் வரை மற்ற அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இலக்கங்கள் குறியீடுகள் அப்படி வந்து கொண்டே இருக்கும். இறுதியாக நாங்கள் பெருக்கலும் வகுத்தலும் இருக்கிற போது இடமிருந்து வலமாக முதலாவது பெருக்கலை செய்துட்டு பிறகு வகுத்தல் செய்ய வேணும். முதலாவதாக வகுத்தல் இருந்தால் வகுத்தலை செய்துட்டு பிறகு பெருக்கலை செய்வோம்.
அப்ப 5 தர 9 வகுத்தல் 3, 5 உடன் 9 பெருக்கும் போது 45. இனி இதை பெருக்கிட்டோம். ஆகவே நாங்கள் இனி வகுக்கலாம். 45 வகுத்தல் 3, 45 3ஆல் வகுக்கும் போது 15 விடையாக எங்களுக்கு கிடைக்கும். இதையும் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் இறுதியாக ஒரு கேள்வி பார்ப்போம். ஒரு பெரிய எண்கோவையானது தரப்படுகிறது. 8 பெருக்கல் 6 சுருக்க வேண்டும். கேள்வியை நீங்கள் எழுதலாம். 8 கூட்டல் 6 தர அடைப்புக்குள்ள 2 கூட்டல் 10 வகுத்தல் 4 கழித்தல் 15 என்கிற ஒரு பெரிய கோவையானது தரப்படுகிறது. கூட்டல் வந்திருக்கு, பெருக்கல் வந்திருக்கு, வகுத்தல் வந்திருக்கு, கழித்தல் வந்திருக்கு, 4 கணித செய்கைகளுமே வந்திருக்குது. அதோட அடைப்பும் வந்திருக்குது. அடைப்புகளுடனான கணித கோவைகளை சுருக்கும் போது நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்ன? அடைப்பை சுருக்க வேணும். அப்ப இந்த அடைப்பை சுருக்கிற வரைக்கும் நாங்கள் மற்ற இலக்கங்களை குறியீடுகளோட அப்படியே எழுதி கொண்டு வருவோம். என்ன இருக்கு? 8 கூட்டல் 6 பெருக்கல் அடைப்பை சுருக்குவோம். 2 10 கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்? 12. அடைப்பை சுருக்கிட்டோம். அடைப்பு இல்லாம போயிட்டு அடைப்பை சுருக்கின பிறகு மீதியாக என்ன இருக்குது? வகுத்தல் 4 கழித்தல் 15. வகுத்தல் 4 கழித்தல் 15. இனி பாருங்க, முதலாவதாக நாங்கள் ஒழுங்குமுறையின்படி முதலாவதாக அடைப்பை இல்லாமல் செய்துட்டோம். அடைப்பினுள் உள்ளவற்றை சுருக்கி அடைப்பை இல்லாமல் செய்துட்டோம். இனி நாங்கள் செய்ய வேண்டியது என்ன எல்லாம் இருக்கு? கூட்டல் இருக்கு, பெருக்கல் இருக்கு, வகுத்தல் இருக்கு, கழித்தல் இருக்கு. ஒரு எண்கோவையில கூட்டல், பெருக்கல், வகுத்தல், கழித்தல் 4 செய்கைகளும் இடம்பெற்றிருந்தால் நாங்கள் முதலாவதாக என்ன செய்ய வேணும்? பெருக்கலையும் வகுத்தலையும் இடமிருந்து வலமாக செய்ய வேணும். பெருக்கல் இங்கே இருக்குது, வகுத்தல் இந்தா இருக்குது. அப்ப இதிலிருந்து இதுவரை நாங்கள் சுருக்க வேணும். முதலாவதாக கூட்டலை செய்திடக்கூடாது. 8ஐயும் 6ஐயும் கூட்டி 14 என்று போட்டுறக்கூடாது, பிழை. முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? இடமிருந்து வலமாக பெருக்கலையும் வகுத்தலையும் செய்வோம். முதலாவது பெருக்கல் இருந்தால் பெருக்கலை செய்துட்டு பிறகு வகுத்தலை செய்யலாம். பெருக்கலையும் வகுத்தலையும் செய்து முடிச்ச பிறகுதான் கூட்டலையும் கழித்தலையும் செய்ய வேணும். அப்ப 8 இருக்கும் கூட்டல் முதலாவதாக பெருக்கல். அப்ப 6உடன் 12 பெருக்கினோம்னா என்ன வரும்? 6 தர 12 72. இடமிருந்து வலமாக முதலாவதாக பெருக்கல் இருக்கிறபடியா 6உடன் 12 பெருக்கி 72 எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக என்ன இருக்கு? இது 2ஐயும் சுருக்கிட்டோம், பெருக்கிட்டோம். பெருக்கலை செய்த பிறகு நாங்கள் வகுத்தல் செய்ய போறோம். ஆகவே 72 வகுத்தல் 4 கழித்தல் 15. ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு செய்கையை செய்யுங்கோ. முதலாவது பெருக்கலை செய்கிறோம், அடுத்ததாக வகுத்தலை செய்ய போறோம். இனி என்ன செய்ய போறோம்? நாங்கள் பெருக்கல் செய்துட்டோம், இடமிருந்த வலமாக வகுத்தலை செய்வோம். வகுத்தலை செய்யும் போது மீதியாக என்னென்ன எல்லாம் இருக்கு? 8 இருக்கு, கூட்டல் இருக்கு, எங்கால கழித்தல் 15 இருக்குது. ஆனா நாங்கள் 72 4ஆல வகுத்து எழுத வேணும். 72 4ஆல வகுத்தோம்னா என்ன வரும்? 18. 72ல 4 18 தடவைகள் இருக்குது. 72 4ஆல வகுக்கும் போது 18.
அடுத்ததாக அப்ப 72 4ஆல வகுத்து 12 18 எழுதிட்டோம். இறுதி மீதியாக என்ன இருக்கு? கழித்தல் 15. நாங்கள் இனித்தான் என்ன செய்ய வேணும்? கடைசியாக நாங்கள் அந்த ஒழுங்குமுறை பார்த்தோம். முதலாவது அடைப்பு, இரண்டாவது இடமிருந்து வலமாக பெருக்கலையும் வகுத்தலையும் செய்ய வேணும். மூன்றாவது இறுதியாக கூட்டலையும் கழித்தலையும் செய்ய வேணும். அப்ப இறுதியாக கூட்டலை செய்துட்டு நாங்கள் கழித்தல் செய்யலாம். கூட்டலையும் கழித்தலையும் எப்படி செய்ய வேணும்? இடமிருந்து வலமாக செய்ய வேணும். இங்கே இருந்து செய்ய வேணும். பெருக்கலையும் வகுத்தலையும் அப்படித்தான் இடமிருந்து வலமாக இங்க இருந்து இப்படி செய்து கொண்டு போக வேணும். 6ஐயும் 12ஐயும் பெருக்கின பிறகு 4ஆல வகுக்க வேணும். இங்கேயும் என்ன செய்ய வேணும்? இடமிருந்து வலமாக 8ஐயும் 18ஐயும் கூட்டின பிறகு 15ஆல கழிக்க வேணும். இப்ப 8ஐயும் 18ஐயும் கூட்டினோம்டா என்ன வரும்? 26. அப்ப இது ரெண்டையும் சுருக்கிட்டோம், இது ரெண்டையும் கூட்டிட்டோம். இறுதியாக இடமிருந்து வலமாக முதலாவது இருக்கக்கூடிய கூட்டல் செய்திருக்கிறோம். 26. 26ல இருந்து 15 கழிப்போம். இதை செய்து முடிச்சோம். 8ஐயும் 18ஐயும் கூட்ட 26 கழித்தல் 15. 26ல இருந்து 15 கழிச்ச நீங்க என்ன வரும்? 11. ஆகவே இந்த கோவையினுடைய பெருமானம் 11 ஆகும். இந்த கோவையை சுருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண் பெருமானம் 11 ஆகும். அப்ப இந்த கோவையை சுருக்கும் போது நாங்கள் என்னென்ன விஷயங்கள் அவதானிச்சோம்? முதலாவதாக எவ்வளவு பெரிய கோவையாக இருந்தாலும் சரி, நாங்கள் அந்த கோவையில முதலாவதாக செய்ய வேண்டியது அடைப்புக்குள்ள இருக்கிறத சுருக்க வேணும். முதலாவதாக நாங்கள் கவனிக்க வேண்டியது அடைப்பு. அடைப்பினுள் அடைப்புக்கு உள்ளே இருப்பவற்றை சுருக்கி அடைப்பை இல்லாமல் செய்ய வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? பெருக்கலையும் வகுத்தலையும் செய்ய வேணும். இடமிருந்து வலமாக பெருக்கல் வகுத்தல் செய்கைகளை நாங்கள் செய்ய வேணும். இடமிருந்து வலமாக பெருக்கலையும் வகுத்தலையும் செய்ய வேண்டும். பெருக்கலையும் வகுத்தலையும் இடமிருந்து வலமாக சுருக்க வேணும். மூன்றாவதாக இறுதியாக கூட்டலையும் கழித்தலையும் இடமிருந்து வலமாக சுருக்க வேணும். கூட்டலையும் கழித்தலையும் இடமிருந்து வலமாக சுருக்க வேணும். ஆகவே ஒரு எண் கோவையை சுருக்கும் போது இந்த 3 விஷயங்களையும் நாங்கள் அவதானித்து இந்த 3ம் ஒழுங்குமுறை ஆகும். ஒரு எண் கோவையை சுருக்கும் போது நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒழுங்குமுறை இதுதான். முதலாவதாக அடைப்பை நீக்குதல், அடைப்பினுள் உள்ளவற்றை சுருக்குதல். இரண்டாவதாக இடமிருந்து வலமாக பெருக்கல் வகுத்தல் கணித செய்கைகளை செய்தல். மூன்றாவதாக இறுதியாக இடமிருந்து வலமாக கூட்டல் கழித்தல் ஆகிய பகுதிகளை இடமிருந்து வலமாக சுருக்க வேணும். முழு எண்களில் கணித செய்கைகள் தொடர்பாக நாங்கள் இவ்வளவு நேரமும் படிச்ச நாங்கள் முழு எண்களில் கணித செய்கைகளை செய்யும் போது பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறைகளை அவதானித்து முழு எண்களில் கணித செய்கைகளை செய்ய வேணும். இதோட இந்த பாட அலகானது எங்களுக்கு நிறைவடையுது. நீங்கள் இந்த கேள்வியை எழுதி கொள்ளலாம். நாங்கள் இப்ப தொடர்ந்து இந்த கேள்வியை நீங்கள் எழுதின பிறகு நாங்கள் 4வது பாட அலகு இப்ப பார்க்கலாம். இந்த கேள்வியை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இப்ப 3வது பாட அலகான முழு எண்களில் கணித செய்கைகள் இதோட நிறைவுக்கு வருது. அடுத்த அலகான தரம் 7ல 4வது பாட அலகு நாங்கள் இப்ப
பாட அழகினுடைய ஒரு கொஞ்சம் விஷயங்களை இப்ப படிக்கலாம். 4வது பாட அழகாக என்ன இருக்குது? காரணிகளும் மடங்குகளும். காரணிகளும் மடங்குகளும். தரம் 7ல 4வது பாட அழகான காரணிகளும் மடங்குகளும் தொடர்பாக நாங்கள் இப்ப படிக்கலாம். காரணிகள் அப்படி என்றால் என்ன? நாங்கள் தரம் 6ல படிச்சிருக்கிறோம், தரம் 7லையும் படிச்சிருக்கிறோம். காரணிகள் என்றால் என்ன? ஒரு முழு எண்ணின் பெருக்கமாக உள்ள 2 முழு எண்கள். 12ன் காரணிகள். 12ன் காரணிகளை காண்போம். 12ன் காரணிகள் எப்படி கிடைக்கும்? அதாவது 12ஐ எந்த 2 முழு எண்களால் எல்லாம் பெருக்க முடியுதோ, 12ன் பெருக்கமாக உள்ள 2 முழு எண்கள் எல்லாமே 12னுடைய காரணிகள். ஒரு முழு எண்ணின் பெருக்கமாக உள்ள 2 முழு எண்கள் அவ்வெண்ணின் காரணிகள் எனப்படும். அப்ப 12 எந்த எண்களை எல்லாம் பெருக்கும் போது 12 கிடைக்கும் என்று நாங்கள் இப்ப பார்ப்போம். 1ஐயும் 12ஐயும் பெருக்கும் போது 12 கிடைக்கும். அதே மாதிரி 2உடன் 6ஐ பெருக்கும் போது 12 கிடைக்கும். அதே போல 3உடன் 4ஐ பெருக்கும் போது 12 கிடைக்கும். வேற எப்ப எல்லாம் 12 கிடைக்கும்? வேற எந்த 2 முழு எண்களை பெருக்கும் போது 12 கிடைக்கும்? மாறி மாறி பெருக்கினோம்டா கிடைக்கும். 12உடன் 1 பெருக்கினீங்கண்டா 12, 6உடன் 2 பெருக்கினீங்கண்டா 12, 4உடன் 3 பெருக்கினீங்கண்டா 12. அப்ப ஆகவே நாங்கள் அந்த 2 எண்களைத்தான் எடுக்க போறோம். அப்ப எங்களுக்கு இது தேவையில்லை, இது தேவையில்லை. ஏற்கனவே வந்த எண்கள் தான் இங்கால வந்திருக்குது. ஆகவே நாங்கள் ஒரே எண்ணை திரும்ப திரும்ப எழுத தேவையில்லை. அப்ப 12ன் காரணிகள் எழுதுவோம். 12ன் காரணிகள் 12ன் காரணிகளாக இருக்கக்கூடிய முழு எண்கள் 1. ஒவ்வொரு எண்ணையும் தனித்தனியாக எழுதுவோம். 1, 2, 3, 4, 6, 12. 1, 2, 1, 2, 3, 4, 6, 12. இந்த எண்கள் தான் இங்க வந்திருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 6, 12. அப்ப வந்த எண்களை நாங்கள் திரும்பி எழுத தேவையில்லை. காரணிகள் அப்படி என்றா என்ன? ஒரு முழு எண்ணின் பெருக்கமாக 2 முழு எண்கள் இருக்குமானால் அந்த 2 முழு எண்களும் அவ்வெண்ணின் காரணிகள் எனப்படும். இப்ப 12 என்கிற முழு எண்ணின் பெருக்கமாக உள்ள எண்களை நாங்கள் எழுதுவோம். 1உடன் 12ஐ பெருக்கும் போது 12 கிடைக்கிறது. 2உடன் 6ஐ பெருக்கும் போது 12 கிடைக்கிறது. 3உடன் 4ஐ பெருக்கும் போது 12 கிடைக்கிறது. எப்ப எல்லாம் 12 கிடைக்கும்? எந்த 2 எண்களை நாங்கள் பெருக்கும் போதெல்லாம் 12 கிடைக்குமோ அந்த எண்கள் ஒவ்வொன்றுமே 12ன் காரணிகள் எனப்படும். இதுதான் காரணிகள். இப்ப நாங்கள் காரணிகளும் மடங்குகளும் பாடத்துல முதலாவதாக காரணிகள் அப்படி என்றால் என்னென்று தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக இந்த காரணிகளும் மடங்குகளும் நாங்கள் முதலாவதாக காரணிகள் அப்படி என்றது இந்த பாடத்துல இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. நாங்கள் 6 தரம் 6, 7ல படிச்ச விஷயத்தை ஒருக்கா நினைவுபடுத்தின நாங்கள். இப்ப நாங்கள் இந்த பாடத்துல முதலாவதாக என்ன படிக்க போறோம்? இலக்க சுட்டி என்றால் என்ன? இலக்க சுட்டி கேள்வி வரும். ஒரு எண்ணை தந்துட்டு இந்த எண்ணினுடைய இலக்க சுட்டி யாது?
நாங்கள் இந்த பாடத்துல முதலாவதாக என்ன விஷயம் படிக்க போறோம்? இலக்க சுட்டி என்றால் என்ன? நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். இலக்க சுட்டி என்பது எண்ணொன்றின் இலக்கங்களை கூட்டி எண்ணொன்றின் இலக்கங்களை கூட்டி எண்ணொன்றின் இலக்கங்களை கூட்டி 1 தொடக்கம் 9 வரையுள்ள 1 தொடக்கம் 9 வரையுள்ள தனி இலக்கமாக பெறப்படும் பெருமானம். தனி இலக்கமாக பெறப்படும் பெருமானம். பெறப்படும் பெருமானம் அவ்வெண்ணின் இலக்க சுட்டி எனப்படும். அவ்வெண்ணின் இலக்க சுட்டி எனப்படும். நீங்கள் எழுதலாம் நோட்ல. இலக்க சுட்டி என்றால் என்ன? இலக்க சுட்டி என்பது எண்ணொன்றின் இலக்கங்களை கூட்டி. அப்ப நாங்கள் குறித்த ஒரு எண்ணின் இலக்க சுட்டியை காண்போம். 324 இலக்க சுட்டியை காணுவோம். 324 இலக்க சுட்டி காண போறோம். இப்போ எண்ணொன்றின் இலக்க சுட்டி என்ன? எண்ணொன்றின் இலக்கங்களை கூட்டி. அப்ப எண்ணொன்றிலே இருக்கக்கூடிய இலக்கங்களை முதலாவதாக கூட்ட வேணும். அப்ப இந்த 324ல என்னென்ன இலக்கங்கள் இருக்குது? 3 கூட்டல் 2 கூட்டல் 4. எண்ணொன்றில் இருக்கக்கூடிய இலக்கங்களை கூட்டுவோம். கூட்டும்போது என்ன கிடைக்குது? 3 2 5 5 4 9. இவ்வாறு எண்ணொன்றின் இலக்கங்களை கூட்டி 1 தொடக்கம் 9 வரை உள்ள தனி இலக்கமாக பெறப்படும் பெருமானம். இலக்கத்தை கூட்டும் போது கிடைக்கக்கூடிய பெருமானம் எப்படி இருக்க வேணுமா? 1 தொடக்கம் 9 வரையுள்ள ஒரு தனி இலக்கமாக இருக்க வேணும். இவ்வாறு இருந்தால் இந்த இலக்கத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுறோம்? 324 இலக்க சுட்டி என்கிறோம். இப்ப இலக்க சுட்டி என்றா இலக்க சுட்டி காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த எண்ணில இருக்கக்கூடிய இலக்கங்களை கூட்ட வேணும். 3உடன் 2 கூட்ட 5, 5உடன் 4 கூட்ட 9. கூட்டும் போது கிடைக்கக்கூடிய பெருமானம் தான் இலக்க சுட்டி எனப்படுகிறது. ஆனால் இந்த இலக்க சுட்டியாக கிடைக்கக்கூடிய பெருமானம் எவ்வாறு இருக்க வேணும்? 1 தொடக்கம் 9 வரை உள்ள இலக்கமாக இருக்க வேணும். இதுல 9 வந்துட்டு இது பிரச்சனை இல்லை. 1 தொடக்கம் 9 வரையுள்ள இலக்கமாக வராட்டி நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று நாங்கள் இப்ப பார்ப்போம். இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஆகவே இலக்க சுட்டி என்றால் எண்ணொன்றின் இலக்கங்களை கூட்டி 1 தொடக்கம் 9 வரையுள்ள ஒரு தனி இலக்கமாக பெறப்படும் பெருமானம் அவ்வெண்ணின் இலக்க சுட்டி எனப்படும். ஆகவே 324 இலக்க சுட்டி 9 ஆகும். நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக
இன்னொரு இலக்கத்தின் இலக்கச்சுட்டி காண்பம் 179 இலக்கச்சுட்டிய காணுவோம். 179 இலக்கச்சுட்டியை காண்போம். 179 இலக்கச்சுட்டியை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 3 இலக்கங்களையும் கூட்ட வேணும். அவ்வெண்ணில் எத்தனை இலக்கங்கள் இருந்தாலும் அத்தனை இலக்கங்களை நாங்கள் கூட்டுவோம். 1உடன் 7 கூட்டுவோம். 1, 7, 9 ஆகிய எண்களை நாங்கள் கூட்ட வேணும். கூட்டும் போது என்ன கிடைக்கும்? 1உடன் 7 கூட்டும் போது 8, 8உடன் 9 கூட்டும் போது 17. 1உடன் 7 கூட்டினா 8, 8உடன் 9 கூட்ட 17 கிடைக்குது. உங்களுக்கு இலக்கச்சுட்டி என்ன எப்படி இருக்க வேணும்? 1 தொடக்கம் 9 வரை உள்ள ஒரு பெருமானமாக இருக்க வேணும் இலக்கச்சுட்டி. ஆகவே நாங்கள் என்ன செய்ய போறோம்? இதை மீண்டும் இந்த 17இல் இருக்கக்கூடிய இலக்கங்களை மீண்டும் கூட்டுவோம். 1 கூட்டல் 7, 1உடன் 7 கூட்டினா என்ன கிடைக்கும்? 8. ஆகவே 179 இலக்கச்சுட்டி என்னவாக இருக்கும்? 8 இருக்கும். நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு எண்ணின் இலக்கச்சுட்டியை காணும் போது அவ்வெண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கங்களையும் கூட்ட வேணும். கூட்டும் போது 1 தொடக்கம் கூட்டும்போது 1 தொடக்கம் 9 வரை உள்ள பெருமானமாக இலக்கச்சுட்டி கிடைக்க வேணும். இங்க எங்களுக்கு 1 தொடக்கம் 9 வரை உள்ள ஒரு ஓரிலக்க எண்ணாக எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? அந்த எண்ணை 1 தொடக்கம் 9 வரை உள்ள இலக்கமாக இல்லை, 17 ஒரு 2 இலக்க எண்ணாக இருக்குது. ஆகவே அந்த எண்ணில் உள்ள இலக்கங்களை மீண்டும் கூட்டுவோம். 1உடன் 7 கூட்டுவோம். கூட்டும் போது என்ன கிடைக்கும்? 8 கிடைக்குது. ஆகவே 179 இலக்கச்சுட்டி 8 ஆகும். நீங்கள் எழுதி கொள்ளலாம். 179 இலக்கச்சுட்டி 8 ஆகும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இலக்கச்சுட்டி அப்படி என்றா என்னன்னு பார்த்த நாங்கள் இன்னும் இந்த பாடத்துல ஒரு எண் ஒன்று 9ஆல வகுபடுமா? இல்ல, இனி ஒரு எண்ணானது 3ஆல வகுபட வேணுமெண்டா அந்த எண் எப்படி இருக்க வேணும்? அதே போல 9ஆல வகுபட வேணும் அப்படி என்றா அந்த எண் எவ்வாறு இருக்க வேணும்? அந்த எண்ணினுடைய இலக்கச்சுட்டி எப்படி இருக்க வேணும்? அது தொடர்பான விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. இன்றைக்கு நாங்கள் தரம் 7ல 4வது பாடலகான காரணிகளும் மடங்குகளும்ல இலக்கச்சுட்டி என்றால் என்ன, இந்த ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இலக்கச்சுட்டி அப்படி என்றா என்ன? ஒரு எண்ணில் உள்ள இலக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டி, ஒரு எண்ணில் இருக்கக்கூடிய இலக்கங்கள் யாவற்றையும் கூட்டி 1 தொடக்கம் 9 வரை உள்ள ஒரு பெருமானமாக கூட்டும் போது 1 தொடக்கம் 9 வரை உள்ள ஒரு பெருமானமாக கிடைப்பதுதான் இலக்கச்சுட்டி எனப்படுகிறது. இலக்கச்சுட்டி என்றால் என்ன? இது தொடர்பான கேள்விகளை நாங்கள் இன்றைக்கு செய்த நாங்கள் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வகுப்புல நாங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.
தேங்க்யூ சார்.